இதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் கற்க மாதம் ஆஷாட மாதம் ஆடி மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமை திருதிய திதியும் சதய நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் அள்ளி கொடுக்கின்ற ஆகஸ்ட் மாதத்தை பற்றி இப்போது பேரன்புக்குரிய மாதாந்திர ஜோதிட நிர்வாகத்திற்கும் வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய கண்மணியகத்தில் என்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து அள்ளி கொடுக்கின்ற ஆகஸ்ட் மாதம் இந்த மாதத்தினுடைய பலனை பற்றி உங்களுக்கு இப்போது பதிவு செய்வோம். அதற்கு முன்னதாக ஒரு சின்ன பதிவுகள். இந்த மாதத்தில் 6/8/2026 ஆடி கிருத்திகை, அடுத்தது 14/8 ஆடி பூரம், அடுத்தது 17/8 கருட பஞ்சமி. இந்த மாதத்தில் ஸ்பெஷலாக வருது. ஆடி மாதம் என்றாலே நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த ஆடி மாதத்தில் ஆடி மாதம் வர்றதுனால தான், ஆடி ஆவணி வர்றதுனால தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தை நம்ம அள்ளி கொடுக்கும் மாதமாக உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நவக்கிரகங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் செய்யப்படுறத சுருக்கமாக அடக்கமாக இப்போது உங்களுக்கு பதிவு செய்வோம். வணக்கம். பற்றுதல், பற்றுக, பற்றற்று, அது உரிமையைக்குரிய பற்று, உள்ளத்திற்குரிய பற்று, உணர்வுக்குரிய பற்று, தாய்மொழி பற்று, தமிழ் மொழி பற்று, இந்திய திருநாட்டு பற்று. இதுக்கு எல்லாம் சொந்தக்காரர் கார்கோடகனாக இருக்கக்கூடிய கடகராசி. எங்கே வேணாலும் பாருங்கள், நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. கடகம் அப்படின்னாலே வேகமும் சரி, பிடிவாதமும் சரி, கண்ணியமும் சரி, பாசத்திற்கு அடிமையும் சரி, ஆராய்ச்சி அறிவுக்கும் சரி, எல்லாத்துக்கும் முதல்ல ஆளாக நிற்பாங்க. ஆராய்ச்சி மிக கற்பனை திறன், கற்பனை திறனுக்கு உரியது கடகம். வாத்தியார் அடிக்கடி குருநாதர் சொல்லுவார், எங்கள் குரு தாத்தாவும் சொல்லுவார், கடகத்தில் பிறக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்குன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதத்தோடு சேர்ந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்களா, அதனால தான் அள்ளி கொடுக்கும் மாதம் நான் தலைப்பை நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு 15 நாள் ஏகப்பட்ட சிறப்புக்கள் வாய்ந்த அப்பளுக்கு இல்லாத ஆடி மாதம், தாய்க்கு உரிய ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய கஷ்டகாலங்கள், உங்களுடைய அஷ்டமத்து சனிகள், உங்களுடைய தசாபத்திகள், உங்களுடைய லக்கணங்கள் கண்டிப்பாக பார்த்து கொள்ளுங்கள். மகர லக்கணம், கும்ப லக்கணம் மட்டும் கடகத்துக்கு ஆகாது. பொருத்தத்தில் பார்த்தாலும் சரி, நட்புல பார்த்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தாலும் சரி ஆகாது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. கடக லக்கணமாகி 7 செவ்வாய் சனி இருக்கக்கூடாது. மகர லக்கணமாகி கடகத்தில் செவ்வாய் சனி இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்கணமாகி 7 குரு எனக்கு உச்சம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், ஒரு பானை பாலுக்கு ஒரு துளி விஷம், ஒரு துளி விஷம். விஷம்தான். அப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும். ஆகாது, அந்த 7க்கு 7 ஆகாது. அதனால தான் என்னவன்னு தெரியல பாருங்க, அந்த திருவோண நட்சத்திரத்தையும் பூசத்தையும் சேர்த்துறாதீங்க, அவிட்டத்தையும் ஆயிலத்தையும் சேர்த்துறாதீங்க, தயவு செய்து சேர்த்துறாதீங்க. பணிவோடு உங்களை கூப்பிட்டு நிறைய வரும், நிறைய கேஸ் வரும், நிறைய கேஸ் வருது, நிறைய கஸ்டமர் எல்லாம் சொல்கிறாங்க.
ஏயா இந்த மாதிரி இருக்குது? ஏன்னா பிறவி குணம்னு ஒன்று இருக்குது இல்லை, நவகிரகங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்குது இல்லை, அந்த குணத்தில் 2 பேருமே ஆகாதவங்க. நிழல் கிரகம், ஒளி கிரகம். அப்படிப்பட்ட கடகராசிக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு உங்களுடைய தசாபத்தியை எடுத்து புரிஞ்சு பச்சுக்கோங்க, தெளிவுபடுத்திக்கோங்க. கேண்டீனாலும் சரி, கேட்ரிங்னாலும் சரி, தானியங்கள்னாலும் சரி, மீன் சம்பந்தப்பட்ட தொழில், நீர் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழில், கொஞ்சம் நிலங்கள் சம்பந்தப்பட்ட தொழில், மெடிக்கல் சித்த வைத்தியம் தொழில், வெளிநாடு முழுக்க முழுக்க வெளிநாட்டு தொழில், ஆசிரியர் தொழில், டிராயிங் மாஸ்டர் தொழில். பார்த்தீங்களா, ஆசிரியர் டிராயிங் மாஸ்டர். ஆசிரியர் வந்து நான் மேக்ஸ் வைக்கிற சொல்லலை, டிராயிங் மாஸ்டர்னாலும் சரி, அந்த தொழில் சம்பந்தப்பட்ட தியானம், யோகம். எங்கள் எம்ஐ கிளாஸ் வந்துட்டார், ஆர்ஐ கிளாஸ் வந்துட்டார், எம்ஐ கிளாஸ் வந்துட்டோம்னு சொல்கிறோம்ல, அப்படிப்பட்ட தொழில். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எக்கச்சக்கமான எஜிப்சியன தொழில், கற்பனை கவிதைகள், கட்டுரைகள், மிக சிறப்பாக இயங்கக்கூடிய இயக்கம் இதயம். அப்படிப்பட்ட எல்லா தொழிலுக்கும் உரிய இந்த மாதம் சூரியனோடு சேர்ந்த உச்ச குருவும் சேர்ந்திருக்கார். உங்கள் வீட்டில் தான் இப்போ சிவராஜ் யோகத்தோடு இருக்கார். அப்படிப்பட்ட கடக ராசிக்கு இந்த மாதம் அஷ்டமத்து சனி முடிஞ்சு உச்ச குருவோடு இருக்கும்பொழுது நிச்சயமாக உங்கள் ராசி அற்புதமாக இந்த மாதம் இயங்கும், இயக்க வைக்கும். அது மட்டும் இல்லைங்க, சுக்கிரன் கேது 2 இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. சுக்கிரன் கேது இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. ஆனால் நான் சொன்னது மாதிரி 7, 8 ரொம்ப கவனமாக இருக்கும். 7, 8 7ஆம் பாவம் 8ஆம் பாவம் மிக கவனமாக இருக்கும். எல்லா ஈஸ்வரனும் உங்களுக்கு கண்டிப்பாக, எல்லா நவக்கிரகங்களும் உங்களோட கூட இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறீங்க. சப்போர்ட்டுக்கு தசாபத்தியை மட்டும் பார்த்துக்கணும். தசாபத்தியை மட்டும் சப்போர்ட்டை வச்சுக்கிட்டா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கடகத்திற்கு ஆடி மாதம் சூரியன், குரு உச்சம், ராசிநாதன் பாருங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு எங்கே இருக்காரு பார்த்தீங்களா, எப்படி சேர்க்க பார்த்தீங்களா. அந்த மாதம் கடகத்துக்கு 2ல் போகத்துக்குரிய சுக்கிரனும் ஞானத்துக்குரிய கேதும் இருக்காங்க. அதே பாருங்க 7, 8ல் ராகும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க. பார்த்தீங்களா, நான் அடிக்கடி சொல்லுவேன், ராகும் சந்திரன் சொல்றத விட கீரியும் பாம்புனோட நம்ம சொல்லலாம். அவ்வளவு கொடூரமான பகையான நவக்கிரகங்கள். அப்போ எப்படி இருக்கணும், நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும், பார்ட்னர்ஷிப்கிட்ட கவனமாக இருக்கணும், தொழிலில் கவனமாக இருக்கணும், மனைவியிட்ட கவனமாக இருக்கணும். அதாவது ஒரு பெண்ணை விரும்புகிறோம், அவங்க விரும்புவது அவங்க லொக்கேஷன் எப்படி இருக்குது, ஒரு மாப்பிள்ளை விரும்புகிறோம், ஒரு 2 பேர் விரும்பிக்கிறாங்க, ஒருத்தருக்கு மனம் விட்டு பேசுகிறாங்க, அது எப்படி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பார்ட்னர்ஷிப் வெரி இம்பார்ட்டண்ட் நேரம். இந்த மாதம், இந்த ஆகஸ்ட்டுக்கு பார்ட்னர்ஷிப் மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். பார்ட்னர்ஷிப்பில் கவனமாக வச்சுக்கிட்டா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்ன தொழில் எல்லாத்தையும் பண்ணணும். மிக முக்கியமான உன்னதமான அம்பிகை வழிபாடு கண்டிப்பாக நல்லா செய்யுங்க. இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய் வருது பார்த்தீங்களா, வெள்ளியை கூட விட்டுருங்க கடவுளே. வெள்ளிக்கிழமைங்கிறத விட நீங்கள் மனசுலாகி விட்டுருங்க. ஆனால் இந்த ஆடி செவ்வாய்ங்கிறதுக்கு ரொம்ப வைப்ரேஷன் ஆகிடும். அந்த ஆடி செவ்வாய்க்கு நல்லா அரைச்ச மஞ்சளை அரைச்சு பால் சேர்த்து, கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து, ஏலக்காய், அத்தர், ஜவ்வாது எல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சு என் தாய்க்கு அம்பிகைக்கு அப்படியே பாலாபிஷேகம் பண்ணுங்க. அதில் கொஞ்சம் இருக்கிறத கொண்டாந்து நீங்கள் குளிச்சுட்டு நீங்களும் குளிச்சுக்கணும். நிச்சயமாக திருமணம் வைபவம் எந்த தடையாக இருந்தாலும் நீங்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதை உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்ல காத்திருக்கிறேன். எதில்? ஆடி செவ்வாய் தேடிக்குழி, அரைச்ச மஞ்சளை அரைச்சு குழி. பார்த்தீங்களா, அதுதான் அதை சொல்லியிருக்காங்க. அந்த ஆடி செவ்வாய் ரொம்ப முக்கியம். இந்த ஆடி செவ்வாய் தேடி போய் குளிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமைக்கு நம்ம அப்படி சொல்லலை. தயவு செய்து பெண்கள் மறந்துடாமல் இதை செய்யுங்க.
அடுத்து நாம் காண இருப்பது சிம்மராசி.